கண்டிப்பா. இப்போ குரு உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டார். வெரி குட். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? கேட்டவுடனே சந்தோஷமாயிடுச்சு உங்களுக்கு. குரு நம்மளை கவனிக்கிறாருங்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? குரு வந்துட்டாருங்கிறது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. எந்த ஒரு செயலையும் ஐயோ ஒரு கோச் நம்மள கவனிக்கிற போது ஜாக்கிரதையா இருக்கணும். பயந்து பயந்து செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி தான். சிம்மத்தை பொறுத்தளவில் யார்கிட்ட சிம்ம ராசிக்காரங்க ஜாக்கிரதையா இருக்கலாம்? உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக கமெண்ட் கொடுத்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய உங்களுக்கு வந்து இந்த 12 ராசிக்கும் நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீங்க, அதனால் எங்கள் ராசிக்கு கரெக்டாக சொல்கிறாங்க, நல்ல பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னா, குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசார பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் 12 ராசியில் எத்தனை பேருக்கு நல்லது எத்தனை பேருக்கு கெட்டது வரப்போகுது, பாசிட்டிவ் யாராக இருக்குது நெகட்டிவ் யாராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நெகட்டிவ்னு பயந்துடாதீங்க. நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க நம்ம ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவரை தான் சந்திக்க போகிறோம். அதாவது அவங்க வந்து ஜோதிட ஆசிரியர். அதாவது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கவங்க ஆசை, என் ஜாதகத்தை நான் பார்க்கணும், எப்படி இருக்குது, என்ன பரிகாரம் எல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆசை இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், கிளாஸ்க்கும் போகலாம். ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. வாங்க எல்லாருமே கற்றுக்கோங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து குரு அதிசார பயிற்சியோட 12 ராசிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சே மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் மேம். இப்போது குரு அதிசார பயிற்சி அது எப்போ வருது, அதில் இந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நல்லது எவ்வளோ கெட்டது, கெட்டது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, கெட்டது வந்தாலும் தான் நீங்கள் நிறைய பரிகாரத்தையும் சொல்லிடுறீங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி? கண்டிப்பாக அதிசாரம்னா முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு இயல்பான ஒரு 100 மீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த அதிசாரம்ங்கிறது 140 ஸ்பீடில் போகிறது. ஐயோ, அவ்வளோ வேகமாக அடுத்த ராசிக்கு மாறிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து அதிசாரம் விரைவாக, ஏன்னா ஒரு வருஷம் ஒரு குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம், ஆனால் அந்த ஒரு வருடம் முடிவதற்கு முன்பாகவே கொஞ்சம் தன்னுடைய சுழற்சியை வேகப்படுத்தி அடுத்த ராசிக்கு மாறுறது தான் அதிசாரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது எவ்வளோ காலத்திற்கு எப்போ ஏற்படுதுன்னா அக்டோபர் 31 ஏற்படுது. அக்டோபர் 31. இந்த அக்டோபர் 31லேருந்து நவம்பர் முழுமையாக இருக்குது. டிசம்பர் 13லேயே திரும்ப வக்ரமாகி திரும்ப கடகத்துக்குள்ளேயே வந்துடுவார். அப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு போக போகிறோம், அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிற மாதிரி சடனாக ஒரு வேகமாக போய் பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துடுறார். அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பயிற்சிங்கிறது முறையாக வரும். அப்போ தான் புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே கூடி போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அதிசாரம் வேகமாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவருடைய நகர்வு இந்த 1.5 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகளை தரும், ஒரு சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை தரும். சரி, உலகத்தில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை தரப்போகுதுன்னா சடனாக ஒரு தங்கம் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள், ஏன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது தங்கம், கோல்டில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த குருனாவே ஆலயங்களில் குருமார்கள் சொல்லி கொடுக்குறவங்க, வேத விற்பனர்கள், இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றமாகவே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டுக்கு குரு மாறுறார். அதனால ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அழகாக, அதாவது மக்களுக்கு புரிகிற பயந்துட்டு இருப்பாங்கல்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. நெகட்டிவே இல்லையாங்க,
எல்லாருக்குமே பாசிட்டிவாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 12 ராசியும் பார்க்கலாம். அடுத்தது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்குது, எவ்வளோ கெட்டது இருக்குது, எவ்வளோ நல்லது இருக்குது சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக இப்போ குரு உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டார். வெரி குட். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கேட்டவுடனே சந்தோஷமாயிடுச்சு உங்களுக்கு. குரு நம்மளை கவனிக்கிறாருங்கிறது நல்ல விஷயமா கெட்ட விஷயம்? கண்டிப்பாக நல்ல விஷயம். நல்ல விஷயம்தான். ஆமாம். இப்போ நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணுறதுக்கு யோசிப்போமா இல்லை செய்வோமா? தவறே செய்ய மாட்டோம். செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளை கவனிக்க ஆள் பக்கத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறது. அப்போது ஆனால் நம்ம மனநிலை எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுமா? இல்லை, நல்லா தானே இருக்கும். இல்லை, எப்படி இருக்கும்? குரு வந்துட்டாருங்கிறது ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. எந்த ஒரு செயலையும் ஐயோ ஒரு கோச் நம்மள கவனிக்கிற போது ஜாக்கிரதையா இருக்கணும், பயந்து பயந்து செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி தான் குரு உங்க பக்கத்துல தான் இருக்காரு, உங்க தலையிலேயே உட்கார்ந்துருக்காரு. இப்போ அப்பா நல்ல விஷயங்கள் தான் யோசிப்பீங்க, நல்ல விஷயங்களை தான் உங்களால செய்ய முடியும். நீங்க நினைச்சா கூட கெட்ட விஷயங்களை நீங்க பண்ணவே முடியாது. ஆனா அதே நேரத்துல ஒரு இறுக்கமான மனநிலை இருக்கும். ஏன் நம்ம குரு இருக்கார், ஐயோ அவர் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாரோ, ஏதாவது பண்ணிடுவாரோ, ஏதாவது சொல்லிடுவாரோ, கோச்சுக்குவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு இறுக்கமான மனநிலையில் முன்னாடியே சொன்ன விஷயந்தான், குரு அமர்ந்த இடத்தை கெடுத்து பார்த்த இடத்திற்கு நினைச்சுவார். இப்போ இவர் உங்கள் தலையிலே உட்காந்துட்டார், அதனால உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்யணும், சரியாக செய்யணும், யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த டென்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கே தவிர நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு முடியாது, நான் எதுக்கு ஏற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. இப்போ உங்களுக்கு உதாரணமாக உங்களை இப்போ ரோட்டில் ஒரு பணக்கட்டு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? யார் கையில் இருந்தும் நம்ம பிடுங்க தான் கூடாது. கீழே ஒரு பணக்கட்டு கிடக்கு, என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக எடுப்போம், எடுத்துக்கலாம். நம்ம வச்சுக்கலாமா இல்லை கொடுக்கலாமா? யாரும் கேட்கலன்னா வச்சுக்கலாம், யாரும் கேட்கலன்னா வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, வச்சுக்க முடியாது இவங்களால, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, தேடி தேடி கொண்டு இது ஏதாவது யாருக்காவது உடமையாயிடுமே அவங்க தேடுவாங்களே அப்படின்னு நினச்சி வாலண்டரியாக கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அதனால இவங்களுடைய விஷயம் நல்ல விஷயங்கள் தான் இவங்க நினைப்பாங்க. இவங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் நல்ல விஷயங்களாக தான் இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும், ஏன்னா அதிசாரம் இல்லையா? இப்போ குரு வேகமாக முயற்சிக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இவங்க பர்ஃபெக்ஷனை குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் எதிர்பார்க்கவே கூடாது. குழந்தைகள் சரியாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அப்போது உங்கள் கையில் பணம் கிடச்சா நீங்கள் அதை என்ன பண்ணணுமோ நீங்கள் யோசிச்சுக்கலாம். இதே பையன் கையில் கிடைக்குது, நீங்கள் கொடுன்னு சொன்னால் கூட அவன் கொடுக்க மாட்டான். இது எனக்கு தானே கிடச்சிது, இப்போ கடவுள் வந்து எனக்கு கொடுக்கணும்னு நினச்சா எப்படி வேணாலும் கொடுப்பார் இல்லையா? இப்போ எனக்கு கொடுத்துட்டாரு, நான் தான் வச்சுக்குவேன்னு பையன் சொல்லுவான். இப்போ பையனை வந்து நீங்கள் திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. உங்களுக்கு வாச்சது அவ்வளோதான். சிம்மத்தை பொறுத்தளவில் குழந்தைகளால் நீங்கள் பெருமைப்படணும்னு நினச்சிங்கன்னா அவங்க உங்களை கவுத்துடுவாங்க. நீங்கள் உருப்படாது, நீ எல்லாம் என்ன உருப்பட போகிற அப்படின்னு நீங்கள் குழந்தைகளை வந்து கொஞ்சம் அது ஒன்றத்துக்குமே ஆகாதுன்னு நினைங்க, அவங்க வளர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் குழந்தைகள் சம்மந்தமாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவங்கள நம்ம திருத்தணும், கைட் பண்ணணும், நம்ம பேச்சை அவங்க கேட்கணுங்கிற எதிர்பார்ப்பை மட்டும் நீங்கள் வச்சுக்காதீங்க. மற்ற எல்லா வகையிலையுமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் குழந்தைங்கள் மேலே கவனம் வச்சாலும் வைக்கலனாலும் அவங்க சூப்பராக இருப்பாங்க. ஏன்னா குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்குது. அடுத்து குரு 9ஆம் இடத்தை பார்க்குது. ஒரு பாக்கியம். இந்த நேரம் குறித்து வச்சுக்கோங்க. இந்த அதிசாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போவீங்க, அங்கே ஒருத்தர்கிட்ட நல்ல ஆசீர்வாதம் வாங்குவீங்க. இங்கே நினச்சே பார்க்க மாட்டீங்க. அது ஒரு சன்னியாசியாக இருக்கலாம், சாமியாராக இருக்கலாம், சித்தராக இருக்கலாம், யாராக வேணாலும், ஒரு பிச்சை எடுக்கிறவனா கூட இருக்கலாம். ஆனால் அவங்க ரூபத்துலேயும் கடவுள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பிளெஸிங் இருக்கும், கண்டிப்பாக கொடுப்பேன். நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற வார்த்தை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அதுதான் குரு லக்னத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அதுதான். அது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கட்டாயம் கிடைக்கும். கிடைச்சதுன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். யார்கிட்ட சிம்ம ராசிக்காரங்க ஜாக்கிரதையாக இருக்கலாம்? குழந்தைகள்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளை நம்பி நம்ம முழுசாக எதையும் கொடுத்துட வேண்டாம். தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பிள்ளைங்க தானே நாளைக்கு பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கவே நினைக்காதுங்க. இது காலம் கலிகாலம். இது சத்திய யுகமோ திரேதா யுகமோ துவாபர யுகமோ கிடையாது, இது கலியுகம். அதனால் நம்ம விரலே நம்ம கண்ணை குற்றக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்தில். அதே மாதிரி மாமன், இப்போ குழந்தைகள் இல்லாதவங்க மாமன் மைத்துனர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பரிகாரம்னா என்ன பண்ணலாம்?
கண்டிப்பாக இவங்களுக்கு பரிகாரங்கிறதே தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. தாத்தா பாட்டி இல்லாதவங்க தாத்தா பாட்டி புகைப்படத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, இல்லை பெரியவங்க யாராவது பெரியவங்க யாருக்கிட்டாவது வாங்கலாம். தாத்தா பாட்டி இல்லாதவங்க தாத்தா பாட்டியை நினச்சி நல்ல விசேஷங்கள் காலகட்டங்கள், ஏன்னா இப்போது குரு சிம்மத்துக்குள்ளே இருக்கக்கூடிய காலம் மகாலயபட்சம் வந்துடும். இப்போ அந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் திதி தர்ப்பணங்கள் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துடுங்க. தேங்க்யூ. ரொம்ப அருமையான பதிவு மேம், நன்றி மேம். இப்போ இந்த 1 மாதத்தில் கற்றுக்கலான்னு சொன்னீங்களே, அந்த 1 மாதத்தில் என்னென்னலாம் கவர் பண்ணுவீங்க மேம்? இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம். இந்த காருக்கு நம்ம மெக்கானிக் கற்றுக்கணுமா இல்லை ஓட்ட தெரியணுமா? ஓட்ட தான் தெரியணும். ஓட்ட தெரிஞ்சால் போதும் இல்லையா? அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும். பெரிய விஷயம் மேம் இது. ஏன்னா அதுக்கு மேலே ஏற்படக்கூடியதை அதை ஸ்பெஷலிஸ்ட்டை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஜென்ரலாக இது எனக்கு ஏபிசின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதை ரன் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும், காற்று குறைவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இதை அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க கற்றுக்கணும். இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஓட்ட தெரிஞ்சால் போதும். அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நாங்கள் பேசிக் கிளாஸில் கற்றுக் கொடுத்துருவோம். ரொம்ப அருமையாக ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன். கரெக்டாக ஜாதகத்தை பற்றி கேட்டால் கார் ஓட்டுறதே சொல்லி அருமையாக சொல்லிட்டாங்க எங்கள் மேம். சொல்யூஷன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன். உண்மையாகவேங்க, நமக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் முதல்ல போதும்ல, அதே மாதிரி ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சாலே போதும். வாங்க கற்றுக்கோங்க. ஃபுல்லாக அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரே மாதத்தில். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. சாந்தி தேவி மேமை வந்து நீங்கள் நேர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை என்ன இதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க அழகாக அதுக்கான சொல்யூஷன் பரிகாரம் எல்லாமே சொல்லுவாங்க. அது இல்லாமல் நானே ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பிரியப்படுறீங்களா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக கற்றுக்கோங்க. மேம் 1 மாதத்தில் கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரே மாதம்தாங்க ஜாதகம், ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம். வாங்க கற்றுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.